நம்மளுக்கு இந்த காணொலியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குமரிக்கண்டம் என்பது இருந்ததா இல்லையா அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்தியா, ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் தென்னாப்பிரிக்கா இது மூன்றையும் உள்ளடக்கி ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு இருந்ததாகவும், இந்த நிலப்பரப்புல தான் தமிழர்கள் முன்னாடி வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லலாம். 19ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பிய விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்தியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்காவுக்கு ஒரு நில ஒற்றுமை இருக்கிறதா சொல்றதுல இருந்து நம்ம தமிழ் அறிஞர்களும் ஒரு முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி குமரிக்கண்டம் இருந்தது உண்மைதான், சங்க இலக்கியங்கள் சொல்லப்பட்டது அத்தனையுமே உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குமரிக்கண்டத்துல பல்வேறு விதமான ஆறுகள், பல்வேறு விதமான மலைகள், இயற்கை வளங்கள் இது எல்லாத்தையுமே நிறைய இருந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் சிறப்பா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. இந்த குமரிக்கண்டத்துல தான் 2 தமிழ் சங்கங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. 3வது தமிழ் சங்கம் தான் இப்ப இருக்கக்கூடிய மதுரையில் நடந்துச்சு. அந்த மதுரையில தான் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளை திருவள்ளுவர் இயற்றினார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது, அரங்கேற்றினார் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த தமிழ் சங்கத்துல இவர் அரங்கேற்ற அந்த சமயத்துல 1 அடி இருக்கக்கூடிய இந்த திருக்குறளை நம்ம எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அங்க இருக்கக்கூடிய சங்கத்தார் சொல்றப்ப நம்ம ஔவையார் தான் என்ன பண்றாங்க, இந்த 1 அடி குறள்னு பாக்காதீங்க, இதுல உலகத்திற்கு தேவையான அத்தனை நன்மைகளும் இதுல இருக்கு, அதனால இதை நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வாதாடி திருக்குறளுக்கு ஒரு இடத்த வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஔவையார் என்பவர்கள் பாத்தீங்கன்னா நிறைய காலகட்டங்கள்ல வாழ்ந்து நிறைய ஔவையார்கள் இருக்காங்க. அதுல இந்த ஔவையார் எந்த ஔவையார் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தேகமா தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்க இந்த சமயத்துல இந்த மதுரை, இப்ப இருக்கக்கூடிய மதுரை மதுரை கிடையாது, கீழடியா இருக்கு பாத்தீங்களா, இப்ப அதுதான் முதல்ல மதுரையா இருந்துச்சு அப்படின்ற ஒரு கூட்டம் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய கூட்டங்கள் சொல்லப்படுது. அப்ப 3ஆம் தமிழ் சங்கம் தான் இங்க நடந்திருக்கு அப்படின்னா 2 தமிழ் சங்கம் அங்கதான் நடந்திருக்கு. அப்ப அங்க கண்டிப்பா குமரிக்கண்டம் அப்படிங்கிறது இருந்திருக்கு, அது உண்மையாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லப்படுது. இருந்தாலும் நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கண்டம் இருந்திருக்கு, அது கிட்டத்தட்ட ஒரு 30,000-40,000 வருடங்களுக்கு முன்னாடி கடல்ல மூழ்கி வச்சு அப்படின்னு எல்லாருமே சொல்றது நம்ம ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சுனாமி ஒட்டுமொத்தமா ஒரு கண்டமே உள்ள போனது அப்படிங்கிறது நமக்கு அவ்வளோ நம்பகத்தன்மையா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப கூட கன்னியாகுமரியில சுனாமி வந்தது, சென்னையில சுனாமி எல்லாம் வந்தது. அப்ப அது ஒட்டுமொத்தம் உள்ள போகல, இல்ல மறுபடியும் தண்ணீர் கடலுக்கு தானே போச்சு. அப்ப கடல் என்பது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து தான் வரும். அப்போ ஒரு நிலப்பகுதி உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த செயல்பாடு நடக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான வருடங்கள் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அதாவது ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பனி பாறை உருகுது அப்படின்னா அது கடலுக்குள்ள உருகி மொத்தமா கலக்குது அப்படின்னா கடல் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சென்டிமீட்டர் தான் உயரும். ஏன் அப்படின்னா அந்த பனிப்பாறை உருகி உள்ள விழுந்த அந்த கடலானது எல்லா பகுதிகளிலுமே சமமாக ஆரம்பிச்சிடும். தண்ணியோட ஒரு விஷயமே அதான, எங்கெங்கெல்லாம் பள்ளங்கள் இருக்கோ அங்கெல்லாம் போய் அது கரெக்டா போய் அடங்கி இருந்துடும். அப்ப ஒரு இடத்துல உருகினா கூட அது எல்லா இடத்துக்குமே போயிடும். உலகம் முழுவதுமே அந்த தண்ணியானது ஒரு இடத்துல அழுத்தம் வருது அப்படின்னா அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா விலகி போய் எல்லா பக்கமே சமமா வந்துடும். அப்படி மிகப்பெரிய பனிப்பாறைகள் கண்டங்கள் உருகினா கூட என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் மேல வரும். அப்ப இப்படி இந்த செயல்பாடு நடந்து வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான வருடங்கள் ஆகணும் ஒரு கண்டம் மூழ்கிறது. அப்ப குமரிக்கண்டம் மூழ்கி இருக்கு அப்படின்னா பல லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி அந்த கண்டம் அங்க இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் தான் அது மூழ்கி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வேணா நம்ம ஏத்துக்கலாமே தவிர, கிட்டத்தட்ட ஒரு 40,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த கண்டமானது திடீர்னு கடலுக்குள்ள மூழ்கிருச்சு அப்படின்னு யாராவது சொல்றாங்க அப்படின்னா அதை நம்ம ஏத்துக்கிறது மிக கடினமா தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனா சங்க இலக்கியங்கள்ல இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி குமரிக்கண்டம் என்பது இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம கோயில்கள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா யாழி அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சிலை இருக்கும். இந்த சிலை பார்த்த உடனே இதோட இவ்வளவு பயங்கரமா இருக்கு, இந்த மாதிரியான மிருகங்கள்லாம் அந்த காலத்துல நம்ம தமிழகத்துல இந்த மாதிரி இப்ப தென்பகுதியில் வாழ்ந்திருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். சிம்ம யாழி, மகர யாழி, யானை யாழி அப்படின்னு சொல்லி நிறைய யாழியோட சிலைகள் எல்லாத்துலயுமே எல்லா கோயில்களுமே நிறைய இருந்துகிட்டு இருக்கு. நீங்க ஒரு கோயிலுக்குன்னு போனீங்கன்னா இந்த யாழி சிலையை பார்க்காம நீங்க இருக்க முடியாது, அந்த அளவுக்கு எல்லா கோயிலும் இருக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் சரி. அப்ப இவங்களுக்கு இந்த சிலையை செய்யணும்னு ஏன் தோணுச்சு? அப்ப இந்த மாதிரி ஒரு மிருகங்கள்லாம் இங்க வாழாம இந்த சிலையை இவங்க எப்படி செய்வாங்க? அப்ப கிட்டத்தட்ட என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி இந்த குமரி கண்டம் என்பதும் இருந்திருக்கலாம், இந்த யாழி அப்படிங்கிற மிருகமும் இருந்திருக்கலாம். அது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலப்போக்குல எழுத்து வடிவங்கள்ல ஓலைச்சுவடி வழிகள்ல இந்த மாதிரி இருந்துச்சு, இந்த மாதிரி மிருகம் இருந்துச்சு, இந்த மாதிரி கண்டம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் அது கதையா அடுத்தடுத்த தலைமுறை கடத்தி இப்ப கொண்டு சேர்த்திருக்கலாம். ஆனா இது என்னமோ ஒரு 30,000 வருஷம் 40,000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா நமக்கான அதற்கான எல்லா விதமான ஆதாரங்களும் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஒருவேளை அதுக்கப்புறம் வந்த தமிழ் அல்லாத மன்னர்கள், இப்ப ஆங்கிலேயர்கள்லாம் ஆனாங்களா, அவங்களாம் திட்டமிட்டு ஒருவேளை வரலாறு அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் அழிச்சிட்டாங்களா அப்படிங்கிற கேள்விகள் நிறைய வருது. அப்படி இருந்தாலும் இந்த குமரிக்கண்டம்ங்கிறது, இந்த மாதிரி யாழி சிலைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நிறைய இடங்கள்ல சொல்லப்படுது. இதற்கான ஆதாரங்களா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலைகள் இருக்கு, இலக்கியங்கள் இருக்கு, கல்வெட்டுகள் இருக்கு. இந்த 3 தான் நம்ம ஆதாரம் பார்க்க முடியுது.
இதே இன்னொரு இடத்துல வந்து ஒரு டைனோசர் வந்து வாழ்ந்தது அப்படின்னா அதற்கான புதைபடிவம் கிடைச்சிருக்கும். அதை வச்சு இவங்க வந்து இத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இந்த டைனோசர் வாழ்ந்திருக்கு, அதனால இதோட புதைபடிவம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம். ஆனா இந்த மாதிரியான யாழி சிலையோ ஒரு குமரி கண்டத்தையோ நாம இதுவரைக்கும் எந்த விதமான ஆதாரத்தின் அடிப்படையிலும் நம்ம இன்னும் காணவில்லை. இதற்கான ஆதாரம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா தொடர்ந்து வந்து அகழ்வாராய்ச்சிகள் நிறைய நடக்கணும். அப்பதான் தெரிய வரும். இப்போ இந்திய பெருங்கடலுக்கு நடுவுல போய் ஒரு ஆராய்ச்சி, மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி நடத்த முடியுமா, அதற்கான கருவிகள் இருக்கா அப்படிங்கிறது வந்து நமக்கு இன்னும் சரியா தெரியல. அப்படி ஆராய்ச்சி பண்ண முடிஞ்சது அப்படின்னா தான் இந்த குமரிக்கண்டம் அப்படிங்கிறது இருந்தது எந்த அளவுக்கு உண்மையா தான் இருக்கும். ஆனா அது எப்படி அப்படிங்கறது விரிவான விளக்கம் என்பது நமக்கு வந்து தேவைப்படுது. அப்ப அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி இந்திய பெருங்கடலுக்குள்ள நடத்தணும். இந்த யாழி சிலையெல்லாம் உண்மை அப்படின்னா நிறைய இடத்துல ஆராய்ச்சிகள் நடத்துறப்ப நிறைய விலங்குகள் எலும்புக்கூடுகளும் கிடைக்கும்ல, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாதான் இந்த யாழி சிலை அப்படிங்கிறது, யாழி அப்படிங்கிறது உண்மை, இது எத்தனை ஆண்டு காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தது அப்படிங்கறது எல்லாத்தையுமே நாம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கன்ஃபார்மா சொல்லலாம். அது வரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு மர்மமா தான் இருந்துகிட்டு இருக்கும். இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு மர்மமா தான் இருந்துகிட்டு இருக்குமே தவிர இதை கண்டுபிடிச்சு நம்ம ஆதாரத்தோட வெளியிட்டா தான் இதை வந்து உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம அடிச்சு சொல்ல முடியும். இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழரோட வரலாறை வந்து தேடி படிக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அந்த ஆராய்ச்சிகள் தொடர்ந்து கீழடி அகழ்வாராய்ச்சியா இருக்கட்டும், பல்வேறு இடங்கள்ல நடக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சிகளை தொடர்ந்து நடத்தினா தான் எந்த அளவுக்கு தொன்மை வாய்ந்தது, எந்த அளவுக்கு பழமை வாய்ந்தது, எப்ப அது வந்து எழுத்து உருவம் பெற்றுச்சு இப்படிங்கிற நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கணும். குமரிக்கண்டம்ங்கிறது இருந்துச்சா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆராய்ச்சிகள் நிறைய நடத்தினா தான் இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.